நாங்கள் இன்றைக்கு தரம் 6 கணிதத்தில 15வது பாடலகான நீளம் பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். அந்த வகையில சென்ற வகுப்பில நாங்கள் நீளத்தை அளக்கும் உபகரணங்களாக அளவுகோல், அளவு நாடா, மீட்டர் கோல் ஆகியவற்றை பார்த்து நாங்கள் அதோட நீளத்தை அளக்கும் அலகுகளாக மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் நீளத்தை அளக்கக்கூடிய அலகுகளாக இந்த 4 அலகுகளை பற்றி படிச்ச நாங்கள் இந்த 4 அலகுகளுக்கு இடையில உள்ள தொடர்பையும் பார்த்த நாங்கள் மில்லிமீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் இடையில உள்ள தொடர்பு 1 சென்டிமீட்டர் சமன் 10 மில்லிமீட்டர், சென்டிமீட்டருக்கும் மீட்டருக்கும் உள்ள தொடர்பு 1 மீட்டர் சமன் 100 சென்டிமீட்டர், மீட்டருக்கும் கிலோமீட்டருக்கும் இடையில உள்ள தொடர்பு 1 கிலோமீட்டர் சமன் 1000 மீட்டர். நீளத்தை அளக்கும் அலகுகளுக்கு இடையில உள்ள தொடர்பு சென்டிமீட்டருக்கும் மில்லிமீட்டருக்கும் என்ன தொடர்பு, மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் என்ன தொடர்பு, கிலோமீட்டருக்கும் மீட்டருக்கும் என்ன தொடர்பு என்று பார்த்த நாங்கள் இன்றைக்கு இந்த தொடர்புகளை பயன்படுத்தி நாங்கள் கேள்விகளை செய்வோம். சென்டிமீட்டர்ல தரப்பட்ட அளவுகளை மில்லிமீட்டர்ல எப்படி மாத்துறது, இந்த அலகுகளுக்கு இடையில உள்ள தொடர்பை வச்சு கொண்டு அது தொடர்பான கேள்விகளை செய்வோம். முதலாவது சென்டிமீட்டருக்கும் மில்லிமீட்டருக்கும் இடையில உள்ள தொடர்பு. சென்டிமீட்டருக்கும் மில்லிமீட்டருக்கும் என்ன தொடர்பு, 1 சென்டிமீட்டர் சமன் 10 மில்லிமீட்டர். உங்களோட அளவுகோல்ல பார்த்திருப்பீங்க 1 சென்டிமீட்டர் அடுத்தடுத்த 2 பெரிய கோடுகளுக்கு இடையில 10 சிறிய கோடுகள் காணப்படுது. அந்த சிறிய கோடுகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் மில்லிமீட்டர் என்று சொல்லுவோம், அந்த பெரிய கோட்டை நாங்கள் சென்டிமீட்டர் என்று சொல்லுவோம். ஆகவே 1 சென்டிமீட்டரில் 10 மில்லிமீட்டர்கள் இருக்குது என்ற முடிவுக்கு நாங்கள் வருவோம். 1 சென்டிமீட்டர் சமன் 10 மில்லிமீட்டர். 2 சென்டிமீட்டர் சமன் எத்தனை மில்லிமீட்டராக இருக்கும், 20 மில்லிமீட்டராக இருக்கும். 1 சென்டிமீட்டர் சமன் 10 மில்லிமீட்டர், 2 சென்டிமீட்டர் சமன் 20 மில்லிமீட்டர். அப்படியே பார்த்தோம்னா 7 சென்டிமீட்டர் சமன் 70 மில்லிமீட்டராக இருக்கும். அப்ப நாங்கள் என்ன செய்யறோம், சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர், 2 சென்டிமீட்டர் 20 மில்லிமீட்டர், 7 சென்டிமீட்டர் 70 மில்லிமீட்டர். சென்டிமீட்டர்ல தரப்பட்ட நீளங்களை, சென்டிமீட்டர்ல தரப்பட்ட அளவுகளை மில்லிமீட்டர்ல மாற்றுவதற்காக நாங்கள் என்ன செய்யறோம், 10ஆல பெருக்கிறோம். ஏனென்றா 1 சென்டிமீட்டர்ல 10 மில்லிமீட்டர் இருக்குது. சென்டிமீட்டர்ல தரப்பட்ட நீளங்களை மில்லிமீட்டரில் மாற்றுவதற்கு நாங்கள் 10ஆல பெருக்கிறோம். 10ஆல பெருக்கி மில்லிமீட்டருக்கு மாற்றுறோம். அப்ப இதே போல ஒரு கேள்வி, 65 சென்டிமீட்டரை 65 சென்டிமீட்டரை மில்லிமீட்டரில் தருக. 65 சென்டிமீட்டரை மில்லிமீட்டரில் தருக. அப்படி கேள்வி வரலாம். சென்டிமீட்டர்ல நீளம் தரப்பட்டிருக்குது, மில்லிமீட்டர்ல மாற்ற சொல்லி கேட்டிருக்குது. 65 சென்டிமீட்டரை மில்லிமீட்டரில் தருக. சென்டிமீட்டரில் தரப்பட்ட நீளங்களை மில்லிமீட்டரில் மாற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேணும், 10ஆல பெருக்க வேணும். 65 தர 10 சமன் 65 10ஆல பெருக்கினீங்கன்னா 650 மில்லிமீட்டர். 65 சென்டிமீட்டரை மில்லிமீட்டராக மாற்றுவதற்கு நாங்கள் 10ஆல பெருக்குவோம். பெருக்கினோம்னா 650 மில்லிமீட்டர். ஆகவே சென்டிமீட்டருக்கும் மில்லிமீட்டருக்கும் இடையில உள்ள தொடர்பு 1 சென்டிமீட்டர் சமன் 10 மில்லிமீட்டர் என்கிறபடியால சென்டிமீட்டரில் தரப்பட்ட நீளங்களை மில்லிமீட்டரில் மாற்றுவதற்கு நாங்கள் 10ஆல பெருக்கிறோம். இதே போல
மில்லி மீட்டரில் தரப்பட்ட நீளங்களை சென்டிமீட்டருக்கு மாற்றணும். மில்லி மீட்டர்ல தரப்பட்ட நீளங்களை சென்டிமீட்டருக்கு மாற்றணும். மில்லி மீட்டரில் தரப்பட்ட நீளங்களை சென்டிமீட்டரில் மாற்றுவதற்கு 10 மில்லிமீட்டர் சமன் 1 சென்டிமீட்டர். 10 மில்லிமீட்டர் சமன் 1 சென்டிமீட்டர். மில்லிமீட்டர்ல தரப்படுது, அதை சென்டிமீட்டராக எழுதுறோம். 10 மில்லிமீட்டர் சமன் 1 சென்டிமீட்டர். 20 மில்லிமீட்டர் சமன் 2 சென்டிமீட்டர். இது 10 மில்லிமீட்டர்ல 1 சென்டிமீட்டர் இருக்குதுண்டா 20 மில்லிமீட்டர்கள்ல 2 சென்டிமீட்டர் இருக்கும். 20 எத்தனை பத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம். 2 பத்துக்கள், ஆகவே 2 சென்டிமீட்டர். இதே போல 80 மில்லிமீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? 8 சென்டிமீட்டர் இருக்கும். 80 மில்லிமீட்டர்ல 8 சென்டிமீட்டர். 80 என்ன செய்யறோம்? 80 10ஆல பிரிச்சிருக்கிறோம். 20லையும் எத்தனை பத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கிறோம். 80லையும் எத்தனை பத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கிறோம். 80 10ஆல பிரிக்கிறோம். 80 மில்லிமீட்டர் சமன் 8 சென்டிமீட்டர். ஆகவே மில்லிமீட்டரில் தரப்பட்ட அளவுகளை சென்டிமீட்டரில் மாற்றுவதற்காக நாங்கள் என்ன செய்யறோம்? 10ஆல வகுக்கிறோம். மில்லிமீட்டரில் பாருங்க, 10 மில்லிமீட்டர் சமன் 1 சென்டிமீட்டர். 20 மில்லிமீட்டர் சமன் 2 சென்டிமீட்டர். 20ல இருந்து 2 என்னென்று கிடைக்குது? 20 10ஆல வகுக்கிறோம். 2. 80 மில்லிமீட்டரை சென்டிமீட்டரா மாற்றும் போது 8 சென்டிமீட்டர் கிடைக்குது. 80 என்ன செய்தால் 8 கிடைக்கும்? 80 10ஆல வகுத்தோம்னா 8 கிடைக்கும். எனவே மில்லிமீட்டரில் தரப்பட்ட அளவுகளை சென்டிமீட்டரில் மாற்றுவதற்கு நாங்கள் 10ஆல வகுக்கிறோம். இதே மாதிரி ஒரு கேள்வி செய்வோம். 37 மில்லிமீட்டரை 37 மில்லிமீட்டரை சென்டிமீட்டர் மில்லிமீட்டரில் தருக. சென்டிமீட்டர் மில்லிமீட்டரில் தருக. முப்பத்தி 37 மில்லிமீட்டரை சென்டிமீட்டர் மில்லிமீட்டரில் தருக. 37 மில்லிமீட்டர் என்பதனை தனியாக நாங்கள் சென்டிமீட்டர்ல கொடுக்கல, சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்ல எழுதலாம். இப்போ பாருங்க, 37 மில்லிமீட்டர் சென்டிமீட்டருக்கு மாற்ற வேணுமெண்டா அதுக்குள்ள எத்தனை பத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்க வேணும். இப்போ நாங்கள் இந்த 37 மில்லிமீட்டரை பத்துக்கள் வார மாதிரி பிரிக்கிறோம். 10னுடைய மடங்குகள் வார மாதிரி 37 2ஆ உடைச்சு எழுதுறோம். 30 மில்லிமீட்டர் சக 7 மில்லிமீட்டர். 30 மில்லிமீட்டரும் 7 மில்லிமீட்டரும் சேர்ந்ததுதான் 37 மில்லிமீட்டர். இப்போ நாங்கள் இப்படி சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்ல மாற்றுவதற்காக இதை 10னுடைய மடங்கு வார மாதிரி பிரிச்சு எழுதணும். 37 மில்லிமீட்டரை 30 மில்லிமீட்டர் சக 7 மில்லிமீட்டர் உண்டு. இனி 30 மில்லிமீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 10 மில்லிமீட்டர்ல 1 சென்டிமீட்டர் இருக்குது. ஆகவே 30 மில்லிமீட்டர்ல 3 சென்டிமீட்டர் இருக்கும். 3 சென்டிமீட்டர் சக 7 மில்லிமீட்டர். 3 சென்டிமீட்டர் சக 7 மில்லிமீட்டர். சென்டிமீட்டர் மில்லிமீட்டராக நாங்கள் மாற்றலாம். 3 சென்டிமீட்டர் 7 மில்லிமீட்டர். 37 மில்லிமீட்டர்ல இருக்கிற 30 மில்லிமீட்டரை நாங்கள் 3 சென்டிமீட்டராக எழுதலாம். மீதியாக 7 மில்லிமீட்டர் இருக்குது, அதை அப்படியே எழுதி இருக்கிறோம். அப்ப தந்து இருக்கிற நீளத்தை மில்லிமீட்டர்ல தரப்பட்ட நீளத்தை சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்ல எழுதியிருக்கிறேன்.
அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி செய்வோம். 64 மில்லிமீட்டரை 64 மில்லிமீட்டரை சென்டிமீட்டரில் தருக. 64 மில்லிமீட்டரை சென்டிமீட்டரில் தருக. நம்மளுக்கு தெரியும் 10 மில்லிமீட்டர் சமம் 1 சென்டிமீட்டர் என்று. இந்த 64 மில்லிமீட்டரை நாங்கள் 10 மடங்கு வார மாதிரி பிரிப்போம். சென்டிமீட்டர்ல மட்டும் எழுத போறோம். 64 மில்லிமீட்டரை சென்டிமீட்டர்ல எழுத போறோம். 64 10 மடங்கு வார மாதிரி பிரிச்சு எழுத போறோம். 60 மில்லிமீட்டர் சக 4 மில்லிமீட்டர் என்று எழுதலாம். 64 மில்லிமீட்டரை 60 மில்லிமீட்டர் சக 4 60 4 கூட்டினீங்கன்னா 64. இதை நாங்கள் இப்படி பிரிச்சு எழுதுவோம். இனி 60 மில்லிமீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? 10 மில்லிமீட்டர்ல 1 சென்டிமீட்டர் இருக்குது. ஆகவே 60 மில்லிமீட்டர்ல 60 10ஆல் வகுத்தோம்னா 6. 60 மில்லிமீட்டர்ல 6 சென்டிமீட்டர் இருக்கும். அடுத்தது 4 மில்லிமீட்டர். மில்லிமீட்டரை சென்டிமீட்டரா மாற்ற வேணுமென்னா நாங்கள் என்ன செய்யறது? 10ஆல் வகுத்திருக்கிறோம். 60 மில்லிமீட்டரை சென்டிமீட்டரா மாற்றுறோம். 60 10ஆல் வகுத்து அனுப்புறோம். அதே போல நாங்கள் மில்லிமீட்டரை சென்டிமீட்டரா மாற்றுவதற்கு என்ன செய்ய வேணும்? 10ஆல் வகுக்க வேணும். 4 கீழே 10 10ஆல் வகுக்கிறோம். 10ல் 4 சென்டிமீட்டர் ரெண்டு வரும். மில்லிமீட்டரை சென்டிமீட்டரா மாற்றுவதற்கு நாங்கள் 10ஆல் வகுக்க வேணும். 60 மில்லிமீட்டரை 10ஆல் வகுத்து 6 சென்டிமீட்டர் என்று எழுதியிருக்கிறோம். 4 மில்லிமீட்டரை நாங்கள் 10ஆல் வகுக்கும் போது சென்டிமீட்டராக மாறும். 4×10 10ல் 4 சென்டிமீட்டர். இனி 6 சென்டிமீட்டர் 10ல் 4 10ல் 4 என்பதை நாங்கள் தசமமாக என்னென்று எழுதுவோம்? 10ல் 4 0.4. பின்னத்தை தசமமாக மாற்று தசமம் என்னாங்க மாற்றுறது தொடர்பாக நாங்கள் படித்திருக்கிறோம். 10ல் 1 தசமனாக 0.1 என்று எழுதலாம். இப்போ 10ல் 4 என்னென்று எழுதலாம்? 0.4 என்று எழுதலாம். இப்போ 10ல் 4 சென்டிமீட்டரை 0.4 சென்டிமீட்டர் என்று எழுதுவோம். இனி ரெண்டையும் கூட்டுவோம். 6 சென்டிமீட்டர் 0.4 சென்டிமீட்டர். ஆகவே 6.4 சென்டிமீட்டர். 6 முழுவதும் இது தசமவன் கூட்டும் போது 6.4 சென்டிமீட்டர் என விடை கிடைக்கும். ஆகவே 64 மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றியிருக்கிறோம். முதலாவதாக பிரிச்சு எழுதுகிறோம். மில்லிமீட்டர் 10 மடங்கு வார மாதிரி பிரிச்சு எழுதுகிறோம். அடுத்தது சென்டிமீட்டருக்கு மாற்றுறோம். சென்டிமீட்டருக்கு மாற்றும் போது 10ஆல் வகுக்கிறோம். 60 10ஆல் வகுத்தோம்னா 6. 4 10ஆல் வகுத்தோம்னா 10ல் 4. 10ல் 4 தசமனாக எழுதுவோம். 0.4. இறுதியாக ரெண்டையும் கூட்டுவோம். 6.4 சென்டிமீட்டர். இதுவரை மில்லிமீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் இடையில உள்ள தொடர்பை பயன்படுத்தி கேள்விகளை செய்த நாங்கள் இனி மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் இடையில உள்ள தொடர்பை பயன்படுத்தி கேள்விகளை செய்யலாம்.
ஒரு மீட்டர் சமன் 100 சென்டிமீட்டர். மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் இடையில உள்ள தொடர்பு ஒரு மீட்டர் சமன் 100 சென்டிமீட்டர். அப்ப மீட்டர்ல தரப்பட்ட நீளத்தை சென்டிமீட்டராக மாற்றலாம், சென்டிமீட்டர்ல தரப்பட்ட நீளத்தை மீட்டராக மாற்றலாம். பாருங்க, ஒரு மீட்டர் சமன் 100 சென்டிமீட்டர். இப்ப 2 மீட்டர் சமன் 200 சென்டிமீட்டராக இருக்கு. ஒரு மீட்டர் சமன் 100 சென்டிமீட்டர், 2 மீட்டர் சமன் 200 சென்டிமீட்டர், 3 மீட்டர் சமன் 300 சென்டிமீட்டர். பாருங்க, மீட்டரில் தரப்பட்ட அளவுகள் சென்டிமீட்டரில் மாறும்போது, சென்டிமீட்டராக மாற்றும் போது நாங்கள் 100ஆல பெருக்கிறோம். ஒரு மீட்டர் 100 சமன் 100 சென்டிமீட்டர். 2 மீட்டர் 200 சென்டிமீட்டர், 200 சென்டிமீட்டர். 3 மீட்டர் சமன் 300 சென்டிமீட்டர், 3 300 சென்டிமீட்டர். மீட்டரில் தரப்பட்ட அளவுகளை சென்டிமீட்டரில் மாற்றுவதற்கு நாங்கள் 100ஆல பெருக்கிறோம். அப்ப இதே மாதிரி கேள்விகளை நாங்கள் செய்வோம். 7 மீட்டர் 43 சென்டிமீட்டர், 7 மீட்டர் 43 சென்டிமீட்டரை சென்டிமீட்டரில் தருக. 7 மீட்டர் 43 சென்டிமீட்டரை சென்டிமீட்டரில் தருக. 7 மீட்டர் 43 சென்டிமீட்டர் நீளத்தை சென்டிமீட்டர்ல மட்டும் கொடுக்க போறோம். 7 மீட்டர் 43 சென்டிமீட்டர். அப்ப பாருங்கோ, முழுக்க மீட்டர்லையும் சென்டிமீட்டர்லையும் இந்த நீளமானது தரப்பட்டிருக்குது. இதை முழுக்க சென்டிமீட்டர்ல கொடுக்க வேணும். ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம், இந்த முழு அளவையும் நாங்கள் சென்டிமீட்டருக்கு மாற்ற வேணும். 7 மீட்டர் 43 சென்டிமீட்டர் என்றால் இது என்னண்டு 7 மீட்டர் 43 சென்டிமீட்டர் அப்படி என்றது 7 மீட்டரையும் 43 சென்டிமீட்டரையும் சேர்க்கும் போது இந்த நீளமானது கிடைச்சிருக்கும். 7 மீட்டரையும் ஒரு துணி எடுத்தீங்கன்னா 7 மீட்டர் துணியையும் 43 சென்டிமீட்டர் துணியையும் சேர்க்கும் போது இவ்வளவு கிடைக்கும். 7 மீட்டர் 43 சென்டிமீட்டர் நீளமுள்ள துணி கிடைக்கும். அப்போ 7 மீட்டரையும் 43 சென்டிமீட்டரையும் இணைச்சனீங்கண்டா சேர்த்தனீங்கண்டா கிடைக்கிறது தான் இது. அப்ப இதை நாங்கள் இவ்வாறு பிரிச்சு எழுதி இருக்கிறோம். முழு அளவையும் சென்டிமீட்டரில் தர வேணும். அப்ப இந்த அளவு சென்டிமீட்டர்ல தான் இருக்குது. 7 மீட்டர் மட்டும் மீட்டராக இருக்குது. அப்ப 7 மீட்டரை நாங்கள் சென்டிமீட்டருக்கு மாற்றுவோம். அப்ப 7 மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர்? ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். 7 மீட்டருக்கு 700 சென்டிமீட்டர். ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். 7 மீட்டர்கள்ல 700 சென்டிமீட்டர் அடங்கி இருக்கிறது. அப்போ 7 மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றம் 700 சென்டிமீட்டர் சக 43 சென்டிமீட்டர். 700 சென்டிமீட்டர் சக 43 சென்டிமீட்டர் சமன் 743 சென்டிமீட்டர். மீட்டர் சென்டிமீட்டரில் தரப்பட்ட நீளத்தை சென்டிமீட்டருக்கு நாங்கள் மாற்றியிருக்கிறோம். மீட்டர் சென்டிமீட்டர் முழுக்க சென்டிமீட்டருக்கு மாற்ற வேணும். இந்த மீட்டரை மட்டும் சென்டிமீட்டருக்கு மாற்றி கூட்டினோம்னா முழு நீளமும் சென்டிமீட்டருக்கு மாறிவிடுகிறது. 743 சென்டிமீட்டர். மீட்டரில் தரப்பட்ட அளவுகளை சென்டிமீட்டருக்கு மாற்றும் போது நாங்கள் 100ஆல பெருக்குவோம். அடுத்ததாக சென்டிமீட்டரில் தரப்பட்ட நீளங்களை மீட்டருக்கு மாற்றும்.
சென்டிமீட்டரில் தரப்பட்ட அளவுகளை மீட்டருக்கு மாற்றுவோம். பாருங்க, 100 சென்டிமீட்டர் சமன் 1 மீட்டர். 100 சென்டிமீட்டர் சமன் 1 மீட்டர். 1 மீட்டர்ல 100 சென்டிமீட்டர்கள் இருக்குது. இப்ப 200 சென்டிமீட்டர் சமன் 2 மீட்டராக இருக்கும். 300 சென்டிமீட்டர் சமன் 3 மீட்டராக இருக்கும். இதே போல 1200 சென்டிமீட்டர் சமன் 12 மீட்டராக இருக்கும். பாருங்க, சென்டிமீட்டரில் தரப்பட்ட அளவுகளை, நீளங்களை மீட்டருக்கு மாற்றும் போது நாங்கள் என்ன செய்யறோம்? 100ஆல வகுக்கிறோம். 100 சென்டிமீட்டர்ல 1 மீட்டர் இருக்குது. அப்ப 200 சென்டிமீட்டர்ல இத்தனை மீட்டர் இருக்கும். 200ல இத்தனை 100 இருக்குன்னு பாக்குறோம். 200 100ஆல வகுக்கிறோம். 200ல 100 2 முறை, ஆகவே 2 மீட்டர். 300 சென்டிமீட்டரை மீட்டராக எழுதுறோம். 3 மீட்டர். 300ல எத்தனை நூறுகள் இருக்குது? 3 நூறுகள் இருக்குது. 1200ல எத்தனை நூறுகள் இருக்குது? 12 நூறுகள் இருக்குது. ஆகவே சென்டிமீட்டரில் தரப்பட்ட நீளங்களை மீட்டருக்கு மாற்றும் போது நாங்கள் அவற்றை 100ஆல வகுத்து மீட்டராக மாற்றுகிறோம். சென்டிமீட்டரில் தரப்பட்ட நீளங்களை மீட்டராக மாற்றுவதற்கு நாங்கள் அவற்றை 100ஆல வகுக்க வேண்டும். இது தொடர்பான கேள்வி செய்வோம். 545 சென்டிமீட்டரை மீட்டர் சென்டிமீட்டரில் தருக. மீட்டர் சென்டிமீட்டரில் தருக. ஐநூற்றி 45 சென்டிமீட்டரை மீட்டர் சென்டிமீட்டரில் தருக. இந்த நீளத்தை நாங்கள் மீட்டரும் சென்டிமீட்டரும் வார மாதிரி எழுத போறோம். 545 சென்டிமீட்டரை மீட்டர்லையும் சென்டிமீட்டர்லையும் எழுத போறோம். பாருங்க, 545 மீட்டர். இப்போ 500 இருந்தால் உங்களுக்கு தெரியும் 5 சென்டிமீட்டர். சாரி, 300 சென்டிமீட்டர்ல 3 மீட்டர் இருக்குது. அப்ப 500 சென்டிமீட்டர்ல 5 மீட்டர் இருந்திருக்கும். 500 சென்டிமீட்டர் 5 மீட்டருக்கு சமனானது. ஆகவே 500 வார மாதிரி நாங்கள் பிரிக்கிறோம். 500 சென்டிமீட்டர் சக 45 சென்டிமீட்டர். 500 சென்டிமீட்டரையும் 45 சென்டிமீட்டரையும் சேர்த்து நீங்கண்டா 545 சென்டிமீட்டர். இனி 500 சென்டிமீட்டர் ஆனது எத்தனை மீட்டருக்கு சமனானது? 5 மீட்டருக்கு சமனானது. சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாட்டிட்டோம். இங்கே இருக்கிறது 45 சென்டிமீட்டர். 5 மீட்டர் சக 45 சென்டிமீட்டர். 5 மீட்டர் 45 சென்டிமீட்டர். மீட்டர் சென்டிமீட்டரில் தருக. தந்திருக்கிற அளவை மீட்டரும் சென்டிமீட்டரும் வார மாதிரி எழுதியிருக்கிறோம். அதுக்குள்ள எத்தனை நூறுகள் இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி பிரிக்கிறோம். சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாற்றுறோம். 500 சென்டிமீட்டரை 5 மீட்டராக மாற்றுறோம். இதை சென்டிமீட்டர்ல வச்சிருக்கோம். 5 மீட்டர் 45 சென்டிமீட்டர் என மீட்டர் சென்டிமீட்டர்ல எழுதியிருக்கிறோம். அடுத்தது
425 சென்டிமீட்டரை மீட்டரில் தருக. 425 சென்டிமீட்டரை மீட்டரில் தருக. 425 சென்டிமீட்டரை மீட்டரில் எழுதுவோம். அப்ப பாருங்க, சென்டிமீட்டரை மீட்டர் ஆக்க வேண்டும்னா நாங்கள் 100 வகுப்போம். இதை 100 வகுக்க வேணும். நாங்கள் பிரித்து எழுதி வகுப்போம். 425 சென்டிமீட்டரை 100களாக இருந்தால் மீட்டராக மாற்றுவதற்கு இலவாக இருக்கும். ஆகவே 400 சென்டிமீட்டர் சக 25 சென்டிமீட்டர் என்று எழுதுவோம். 400 சென்டிமீட்டரையும் 25 சென்டிமீட்டரையும் சேர்க்கும் போது 425 சென்டிமீட்டர் கிடைக்கும். இப்படி பிரித்து எழுதி இருக்கிறார். இனி 400 சென்டிமீட்டரை 2 தரப்பட்ட நீளத்தை மீட்டருக்கு மாற்ற வேணும். சென்டிமீட்டரை மீட்டர் ஆக்க வேணும் என்றால் 100 வகுக்க வேணும். 400ஐயும் 100 வகுப்போம். 25ஐயும் 100 வகுப்போம். 400 சென்டிமீட்டரையும் 25 சென்டிமீட்டரையும் 100 வகுக்கிறோம். வகுக்கும் போது என்னவா மாறிடும்? மீட்டரா மாறிடும். 400 சென்டிமீட்டரை 100 வகுத்தனீங்கன்னா மீட்டரா மாறிடும். 25 சென்டிமீட்டரை 100 வகுத்தனீங்கன்னா மீட்டரா மாறிடும். 400 100 வகுத்தோம்னா 4 மீட்டர் சக 25 100 வகுத்தோம்னா 100ல் 25 என்பதனை நாங்கள் இந்த பின்னத்தை தசம எண்ணாக எழுத முடியும். 0.25 மீட்டர். 0.25 மீட்டர். 125 தசம நாங்கள் படிச்சிருக்கிறோம். தசம எண்ணாக எழுதும் போது 0.25 என்று எழுதுவோம். இனி ரெண்டையும் சேர்ப்போம். 4 மீட்டர் தசம் 0.25 4 மீட்டர் 0.25 மீட்டர் கூட்டினோம்னா 4.25 மீட்டர். சென்டிமீட்டர்ல தரப்பட்ட நீளத்தை மீட்டரில் மாற்றியிருக்கிறோம். சென்டிமீட்டரை மீட்டரில் தருக. சென்டிமீட்டரில் தரப்பட்ட நீளத்தை மீட்டர்ல நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அடுத்ததாக மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் இடையில உள்ள தொடர்பு பற்றின கேள்விகளை செய்த நாங்கள். அப்ப மீட்டரில் தரப்பட்ட அளவுகளை சென்டிமீட்டருக்கு மாற்றுவதற்கு நாங்கள் மீட்டரில் ஒரு அளவு தரப்படும் போது அதை சென்டிமீட்டராக மாற்றுவதற்கு 100 பெருக்குவோம். 200 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரில் தரப்பட்ட அளவுகளை மீட்டருக்கு மாற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்வோம்? 100 பிரிப்போம். 100 வகுப்போம். வகுத்தோம்னா 7 மீட்டருக்கு மாற்றுவதற்கு 100 வகுப்போம் 7 மீட்டர். மீட்டர்ல தரப்பட்ட அளவுகளை சென்டிமீட்டராக மாற்றுவதற்கு 100 பெருக்க வேணும். சென்டிமீட்டரில் தரப்பட்ட அளவுகளை மீட்டராக மாற்றுவதற்கு 100 வகுக்க வேணும். இனி மீட்டர் கிலோமீட்டர் என்பவற்றுக்கு இடையில உள்ள தொடர்பை பார்ப்போம். மீட்டர் கிலோமீட்டர். மீட்டருக்கும் கிலோமீட்டருக்கும் இடையில உள்ள தொடர்பு என்ன? 1 கிலோமீட்டர் சமன் 1000 மீட்டர். 1 கிலோமீட்டர் ஆனது 1000 மீட்டருக்கு சமனானது.
அப்ப இதை வச்சுக்கொண்டு கிலோமீட்டர்ல மாற்ற தெரிய வேணும். 1 கிலோமீட்டர் சமன் 1000 மீட்டர் என்றா 2 கிலோமீட்டர் சமன் 2000 மீட்டராக இருக்கும். இதே போல 8 கிலோமீட்டர் சமன் 8000 கிலோமீட்டராக 8 கிலோமீட்டர் சமன் 8000 மீட்டராக இருக்கும். 1 கிலோமீட்டர் 1000 மீட்டருக்கு சமனானது. 2 கிலோமீட்டர் 2000. 1 கிலோமீட்டர்ல 1000 மீட்டர் இருக்குதாங்க. 2 கிலோமீட்டர்ல 2000 மீட்டர் இருக்கும். அதே போல 8 கிலோமீட்டர் என்றால் 8000 மீட்டர். கிலோமீட்டரில் தரப்பட்ட நீளங்களை மீட்டருக்கு மாற்றும் போது நாங்கள் என்ன செய்யறோம்? 1000ஆல பெருக்கிறோம். தொடர்பு 1000 தான். 1 கிலோமீட்டர் சமன் 1000 மீட்டர். கிலோமீட்டரில் தரப்பட்ட நீளங்களை மீட்டராக மாற்றும் போது நாங்கள் 1000ஆல பெருக்கி மாற்ற வேணும். கேள்வி செய்வோம். 25 கிலோமீட்டரை மீட்டரில் தருக. 25 கிலோமீட்டரை மீட்டரில் தருக. கிலோமீட்டரில் தரப்பட்ட அளவுகளை மீட்டராக மாற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? 1000ஆல பெருக்க வேணும். 25 தர 1000 1000ஆல பெருக்கும் போது மீட்டராக மாறிவிடுகிறது. 25000 மீட்டர். 25 கிலோமீட்டரை 1000ஆல பெருக்கும் போது மீட்டராக மாறிவிடுகிறது. 25000 மீட்டர். இதே போல 4 கிலோமீட்டர் 325 மீட்டர். மீட்டரை 4 கிலோமீட்டர் 325 மீட்டரை மீட்டரில் தருக. மீட்டரில் தருக. 4 கிலோமீட்டர் 325 மீட்டரை மீட்டரில் தருக. 4 கிலோமீட்டர் 325 மீட்டர். முழுக்க கிலோமீட்டர்ல மீட்டர்ல இருக்கு. முழுக்க நாங்கள் மீட்டர்ல கொடுக்க வேணும். அப்ப என்ன செய்வோம்? 325 மீட்டராகத்தான் இருக்குது. 4 கிலோமீட்டரை மீட்டராக மாற்றுவோம். 4 கிலோமீட்டர் சக 325 மீட்டர். 4 கிலோமீட்டர் சக 325 மீட்டர். 4 கிலோமீட்டரை மீட்டராக எழுதுவோம். 1 கிலோமீட்டர் சமன் 1000 மீட்டர். ஆகவே 4 கிலோமீட்டர் சமன் 4000 மீட்டர். சக இங்கால மீட்டர்ல இருக்குது 325 மீட்டர். 4000 மீட்டர் சக 325 மீட்டர் சமன் 4325 மீட்டர் ஆகும். இந்த நீளத்தை தனியாக மீட்டரில் நாங்கள் எழுதியிருக்கிறோம். அடுத்ததாக மீட்டர்ல தரப்பட்ட நீளங்களை கிலோமீட்டருக்கு மாற்றுவோம். 1000 மீட்டர் சமன் 1 கிலோமீட்டர்.
1000 மீட்டர் சமன் 1 கிலோமீட்டர். அப்ப 2000 மீட்டர் சமன் 2 கிலோமீட்டர். 1000 மீட்டர்ல 1 கிலோமீட்டர் இருக்கண்டா 2000 மீட்டர்ல 2 கிலோமீட்டர் இருக்கும். என்ன செய்யறோம்? 2000த்துல எத்தனை 1000 இருக்குன்னு பார்க்கணும். 2 ஆயிரங்கள் இருக்குதாகவே 2 கிலோமீட்டர். அப்ப 7000 மீட்டர் சமன் 7000 என்ன செய்வோம்? 1000ஆல வகுப்போம். அல்லது 7000க்குள்ள எத்தனை ஆயிரங்கள் இருக்குன்னு பார்ப்போம். 7 கிலோமீட்டர். 7000 மீட்டர் சமன் 7 கிலோமீட்டர். அப்ப மீட்டர்ல தரப்பட்ட அளவுகளை நாங்கள் கிலோமீட்டர்ல எழுதியிருக்கிறோம். கிலோமீட்டர்ல எழுதும் போது என்ன செய்திருக்கிறோம்? 1000 மீட்டர் 1 கிலோமீட்டராக வருது. 1000 1000ஆல பிரிக்கிறோம் 1. 2000 1000ஆல பிரிக்கிறோம் 2. 7000 1000ஆல பிரிக்கிறோம் 7. ஆகவே மீட்டரில் தரப்பட்ட நீளங்களை கிலோமீட்டரில் மாற்றும் போது நாங்கள் 1000ஆல வகுப்பதன் மூலமாக கிலோமீட்டராக நாங்கள் மாற்ற முடியும். ஒரு கேள்வி செய்வோம். 36,000 மீட்டரை கிலோமீட்டரில் தருக. 36,000 மீட்டரை கிலோமீட்டரில் தருக. 30 மீட்டரை கிலோமீட்டருக்கு மாற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? 1000ஆல வகுக்க வேணும். சைவர், இந்த சைவருக்கு இந்த சைவரை வெட்டுவோம். இந்த சைவருக்கு இந்த சைவர், இந்த சைவருக்கு இந்த சைவர் வெட்டினோம்னா 36 கிலோமீட்டர். மீட்டரை கிலோமீட்டராக மாற்றுவதற்கு 1000ஆல வகுக்கும் போது கிலோமீட்டர் மாறிவிடுகிறது. இரண்டாவது கேள்வி. 4264 மீட்டரை கிலோமீட்டர் மீட்டரில் காட்டுக. கிலோமீட்டர் மீட்டரில் தருக. இந்த அளவை நாங்கள் கிலோமீட்டர்லையும் மீட்டர்லையும் எழுத போறோம். 4264 மீட்டர் சமன் கிலோமீட்டர்லையும் மீட்டர்லையும் எழுத வேணும். ஆகவே கிலோமீட்டர் வார மாதிரி 1000 ஆயிரங்களாக 1000ம் ஆயிரங்களாக நாங்கள் பிரிக்கிறோம். 4264 கண்டா அதுக்குள்ள எத்தனை ஆயிரங்கள் இருக்கும்? 4000 இருக்கும். 4000 மீட்டர் சக 264 மீட்டர். 4264 மீட்டரை நாங்கள் பிரிச்சு எழுதி இருக்கிறோம். ஏன் இப்படி பிரிச்சு எழுதி இருக்கிறோம்? 4000 மீட்டர் இருந்தால் 1000 மீட்டர் தான் 1 கிலோமீட்டர். ஆயிரங்களாக இருந்தால் கிலோமீட்டராக மாற்றுவது இலகுவானது. 4000 மீட்டர்ல எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 1000 மீட்டர்ல 1 கிலோமீட்டர் இருக்கும். 4000 மீட்டர்ல 4 கிலோமீட்டர் இருக்கும். சக 264 மீட்டர். இது தனியாக மீட்டராகவே இருக்குது. இதை நாங்கள் 1000 பிரிச்சு எழுதியிருக்கிறோம். ஏனென்றால் கிலோமீட்டராக மாற்றுவது. 4 கிலோமீட்டர் 264 மீட்டர். சக இல்லாமல் எழுதுவோம். 4 கிலோமீட்டர் 264 மீட்டர். நாங்கள் தரப்பட்ட நீளத்தை கிலோமீட்டர் கிலோமீட்டரும் மீட்டரும் மாற மாதிரி பிரிச்சு எழுதுவோம்.
அடுத்ததாக இப்போ நாங்கள் இதுவரை சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், கிலோமீட்டர், மீட்டர் இவற்றுக்கு இடையிலான தொடர்பை வச்சுக்கொண்டு அந்த கேள்விகளை எவ்வாறு செய்யறதுன்னு படிச்சனாங்க. மில்லிமீட்டர், மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுறது, மில்லிமீட்டரை மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுவதற்கு என்ன செய்தோம்? மில்லிமீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் இடையில உள்ள தொடர்பு 1 சென்டிமீட்டர் சமன் 10 மில்லிமீட்டர். மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுவதற்கும் சென்டிமீட்டரை மில்லிமீட்டராக மாற்றுவதற்கும் இந்த தொடர்பு எங்களுக்கு தெரிய வேணும். 1 சென்டிமீட்டர்ல 10 மில்லிமீட்டர் இருக்குது. 1 சென்டிமீட்டர் சமன் 10 மில்லிமீட்டர். தொடர்பு தெரிஞ்சால் நாங்கள் மாற்றலாம். மில்லிமீட்டர்ல தரப்பட்ட நீளத்தை சென்டிமீட்டருக்கு மாற்றுவதற்கு 10ஆல பெருக்கி மாற்றுவோம். சென்டிமீட்டர்ல தரப்பட்ட அளவுகளை மில்லிமீட்டருக்கு மாற்றுவதற்கு 10ஆல வகுத்து மாற்ற வேணும். சென்டிமீட்டரையும் சென்டிமீட்டராக மாற்றுவோம். நாங்கள் சென்டிமீட்டரை சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுவதற்கும் மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுவதற்கும் ரெண்டுக்கும் இடையில உள்ள தொடர்பு எங்களுக்கு தெரிய வேணும். 1 மீட்டர் சமன் 100 சென்டிமீட்டர். மீட்டரில் தரப்பட்ட அளவுகளை சென்டிமீட்டர்ல மாற்றுவதற்கு நாங்கள் 100ஆல பெருக்குவோம். மீட்டரில் நீளங்கள் தரப்படும் போது சென்டிமீட்டராக மாற்றுவதற்கு 100ஆல பெருக்குவோம். சென்டிமீட்டரில் தரப்பட்ட நீளங்களை மீட்டருக்கு மாற்றுவதற்கு நாங்கள் 100ஆல வகுத்து மாற்றுவோம். சென்டிமீட்டர்ல தரப்பட்ட அளவுகளை மீட்டராக மாற்றுவதற்கு 100ஆல வகுக்க வேணும். இதே போல மீட்டரை கிலோமீட்டராக மாற்றின நாங்கள் கிலோமீட்டரை மீட்டராக மாற்றின நாங்கள் இவ்வாறு மாற்றுவதற்கு இவ ரெண்டுக்கும் இடையில உள்ள தொடர்பு எங்களுக்கு தெரிய வேணும். 1 கிலோமீட்டர் சமன் 1000 மீட்டர். கிலோமீட்டரில் தரப்பட்ட அளவுகளை மீட்டராக மாற்றும் போது நாங்கள் 1000ஆல பெருக்கி மாற்றுவோம். மீட்டரில் தரப்பட்ட அளவுகளை நீளங்களை கிலோமீட்டராக மாற்றுவதற்கு நாங்கள் 1000ஆல வகுத்து மாற்றுவோம். ஆகவே பிள்ளைகள், இந்த நீளத்தை அளக்கும் அலகுகள் அவற்றிற்கு இடையில உள்ள தொடர்பு வச்சு கொண்டு நாங்கள் எவ்வாறு கேள்விகளை செய்வது, தொடர்பு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். தொடர்பு பற்றியும் தொடர்பில் இருந்து எவ்வாறு கேள்விகளை செய்வது இந்த தொடர்பாகவும் இன்றைக்கு படித்த நாங்கள் இதோட நாங்கள் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திப்போம். பிள்ளைகள்